இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். இங்க பாருங்கண்ணே, நாங்க பையன் வீட்டுக்காரங்க. இருந்தாலும் மரியாதையோட வந்திருக்கோம் உங்க பொண்ண சம்பந்தம் பேசுறதுக்கு. நீங்க இந்த மாதிரி நேருக்கு நேரா முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நீயா? அட கடவுளே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட காதலுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பைப்ல தான் நான் ஏறாம இருந்தேன். பட் இன்னைக்கு நான் அதையும் பண்ணிட்டேன். நீ எப்படி வந்த? உன்னை பாக்குறதுக்காக ஆசையா ஓடி வந்தேன். நீ என்ன பைத்தியமா? சரி, உங்களோட பொண்ணுக்காக உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்க பையன் ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா அது இல்ல, பரவாயில்ல விடுங்க. முதல்ல நல்லா அவமானப்படுத்துறீங்க, அப்புறம் இப்படி சமாதானம் பேசி சமாளிக்க பாக்குறீங்களா நீங்க? தேவையில்லாம உளராத, நீ கிளம்பு. ஒருவேளை அப்பா மட்டும் பாத்துட்டாருன்னா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவர் பார்க்கணும் தான் நானும் நினைக்கிறேன். சுஹாஸ் பார்த்தா என்னதான் பண்ணுவாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்ல. இங்க பாருங்கம்மா, இதுல கோவப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என் பொண்ணுக்கு நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்றதா இல்ல. எப்ப அவளுக்கு கல்யாணம் பண்ண தோணுதோ அப்ப அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறேன். ஆர்த்தி, கிட்டத்தட்ட 2 வருஷமா நம்ம லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வரைக்கும் நம்ம விஷயத்த வீட்டுல பேச விட மாட்டேன்ற. எதுக்காக நீ என்ன தடுக்கிற? என் பையனை விட நல்ல பையன் உங்களுக்கு கிடைப்பானா? ஒருவேளை நாளைக்கே இவன் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடுமா? ஒருவேளை இதான் உண்மையா? உங்க பொண்ணோட சம்பாத்தியம் வேணும்னு நினைக்கிறீங்களா? போதுமா, இப்ப நீங்க கிளம்பலாம். நீ சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் வரேன். ஆனா இதை என்னால கேட்க முடியாது. ஆர்த்தி, நீயும் அதை ஆசைப்படுறன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ எதுக்காக என்ன தடுக்கிறன்னு எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. ஐ லவ் யூ பேபி. நான் உண்மையாவே உன்னை ரொம்ப காதலிக்கிறேன். நம்ம பொண்ணுக்கு அவ தலையெழுத்துல என்ன எழுதியிருக்குன்னு எதுவும் தெரிய மாட்டேங்குது. அட, உங்களுக்கு என்னாச்சுங்க? எங்க நீங்களே இப்படி உடைஞ்சிட்டீங்கன்னா பொறுமையா இருங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு ராத்திரி தான் அவ பிறந்தா. அவ வரும்போது நம்ம வாழ்க்கைக்கு அமாவாசையை கொண்டு வந்துட்டான். வீட்டுல வயசு பொண்ணு இருந்தா பொண்ணு கட்டு வரதான செய்வாங்க. எத்தனை பேருக்கு தான் நான் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். எவ்வளவு பேர் வராங்க. அப்புறம் இன்னும் நான் எவ்வளவு அவமானத்தை தான் பொறுத்துப்பேன். அவளுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதம் சொல்றது? கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா பொண்ணா இருக்க வேண்டியது முக்கியம் இல்ல. ஆனா சுஹாஸ், காதல்ல இதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. முட்டாள், நான் உன்கிட்ட சும்மா விளையாடினேன். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்க தான் வந்தேன். நாளைக்கு என்ன பண்ண போற? ஒன்னும் இல்ல, 2 நாள் ஆபீஸ் இல்ல, நான் வீட்ல தான் இருப்பேன். ஆனா நீ ஏன் அதை கேக்குற? நாளைக்கு என் செல்ல குட்டிக்கு பர்த்டே. அந்த ஸ்பெஷலான டேவை நீ ஏன் கூட தான் பேபி கொண்டாடணும். சரி சுஹாஸ், நீ இப்ப கிளம்பு. யாராச்சும் பார்த்தா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி சரி சரி, ஓகே. சரி, ஓகே, பாய். என்னாச்சுமா? எதுக்கு கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ லேட் ஆச்சு? அப்புறம் யாருமா போன்ல? ஒண்ணும் இல்லம்மா, என் ஃப்ரெண்டு ரீனா இருக்கால, அவ தான் ஃபோன் பண்ணிருந்தா. ரொம்ப நாளா அவகிட்ட பேசவே இல்ல. அப்புறம் நாளைக்கு என்னோட பர்த்டே இல்ல, அதான் ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு என்ன வர சொன்னா. நான் போயிட்டு வரவாமா? சரிம்மா, கண்டிப்பா போயிட்டு வா. சந்தோஷமா இரு. அம்மா, அப்பாவுக்கு இப்பவும் என் பர்த்டேல சந்தோஷம் இல்லைல்ல? இவ்வளவு வருஷம் ஆச்சு. அவரு கடைசியா என்ன எப்ப விஷ் பண்ணாருன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லம்மா. ஐயோ இல்லம்மா, கடவுள்கிட்ட உங்க அப்பாவோட மனசு சீக்கிரமா மாறணும்னு நல்லா வேண்டிக்கும். அவர் ஒரு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காரு. ஆனா அத
அவர் வெளிக்காட்டுறதில்ல. லட்சுமி, இதோ வரேங்க. ஹலோ ஹலோ ஆர்த்தி, நீ எங்க இருக்க? வெயிட் பண்ணி பண்ணி எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல. வந்துட்டேன் இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவேன். ஹலோ, ரூமை நல்லா டெக்கரேட் பண்ணி வை. அப்புறம் மெடிக்கல் ஸ்டோர்ல கிடைக்கிற பொருளையும் வாங்கி வச்சிரு. கண்டிப்பா எனக்கு யூஸ் ஆகும். ஓகே? ரொம்ப அழகா இருக்க. ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே பேபி. ஆஹா, இப்போ ஐஸ் வைக்கிறத முதல்ல நிறுத்து. சரி சொல்லு, இப்போ நம்ம எங்க போறோம்? சர்ப்ரைஸ். இவ்வளவு சீக்கிரம் நான் எப்படி சொல்லுவேன்? சுவாஸ், நீ என்னை எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ். பயப்படாத. இது யாரோட வீடு? ஐ விஷ் யூ வெரி ஹாப்பி பர்த்டே ஆர்த்தி. இதுதான் உனக்கான கிஃப்ட். நீ தான் வாங்கிட்டு வந்த, நீயே ஓபன் பண்ணி காட்ட. சரி. சுவாஸ், நீ எனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்க? என்னோட செக்ஸி டாலுக்காக செக்ஸியான ட்ரெஸ். சரி, எனக்காக இதை போட்டு காட்டு. சுவாஸ், இல்ல இப்ப வேண்டாம். அப்படியா? சரி, ஓகே, நானே போட்டு விடுறேன். சுவாஸ், இல்ல ப்ளீஸ், இல்ல. ஐ லவ் யூ ஆர்த்தி. நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். அதிக அன்பை வெளிப்படுத்த நினைக்கிறேன். ஐ லவ் யூ லாட். இல்ல சுவாஸ், இது சரியில்லை. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆர்த்தி ஆர்த்தி ஆர்த்தி, என்னாச்சு ஆர்த்தி? ஆர் யூ ஓகே? இல்ல. ஏதாவது அடிபட்டுச்சா? காட்டு. இல்ல, ஒன் இங்க. செகண்ட் நான் பரவாயில்ல. பார்க்கறேன். ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் மேல. இங்கயா? ஆர்த்தி, அப்பா, அங்கிள், அவன் மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்றோம். கோபத்துக்கு என்ன பண்ண பாரு. அப்பா வேணாம். வீட்டுக்கு வா, உங்க பேசுகிறேன். அப்பா,
வா வாடா. விடுங்கப்பா. வான்னு சொல்றல. வா. ப்ளீஸ் அங்கிள். போ. ஐயோ போ. என்னங்க நான் அப்படியே ஐயோ என்ன பண்றீங்க நீங்க ஆ? வயசு பொண்ணை யாராவது கை நீட்டி அடிப்பாங்களாங்க? உங்களுக்கு என்னதாங்க ஆச்சு? அவ என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளு. ஒரு பையன் கூட உன்னால எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சது? அப்பா நாங்க எந்த ஒரு தப்பும் பண்ணல. அவன் பேரு சுவாஸ். நாங்க 2 பேரும் உண்மையா காதலிக்கிறோம். ஐயோ இதெல்லாம் நடக்காது. எல்லாம் தெரிஞ்சு ஏன் எப்படி ஒரு தப்பு பண்ற? உனக்கு நல்லா தெரியும்ல, நீ ஒரு பொண்ணும் கிடையாது பையனும் கிடையாதுன்னு. உனக்கு கண்டிப்பா எந்த ஒரு பையன் கூடயும் கல்யாணம் நடக்காது. உன்னால யாருக்கும் பொண்ணோட சுகத்தை கொடுக்கவே முடியாது. கடவுள் உனக்குன்னு எழுதி வச்ச வாழ்க்கை இதுதான் போல இருக்கு. நான் சொல்ற விஷயத்தை நல்லா கேட்டுக்க. என் மரியாதை கெட்டு போற அளவுக்கு எந்த ஒரு வேலை இனிமே நீ செய்யாத. நீ எப்போவாது யோசிச்சியா? ஒருவேளை உன்னை பத்தின உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் உன்னை ஏத்துப்பானா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான். உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவான், வெறுத்துருவான். அப்பா நாங்க 2 பேரும் ஒருத்தர் உண்மையா காதலிக்கிறோம். காதலிக்கிறீங்களா? காதலுக்கான அர்த்தம் தெரியுமா உனக்கு? எனக்கு நல்லா தெரியும்பா. அப்புறம் என்னால சுவாஸ் இல்லாம வாழ முடியாது. இவ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? இருங்க. நீ ஏமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நடக்காத விஷயத்துக்காக நீ ஏமா முயற்சி பண்ணிட்டு இருக்க? நீ பொண்ணே கிடையாதுமா. நீ யாருக்குமே ஒரு பொண்ணோட சுகத்தை கொடுக்கவே முடியாது. என்னோட தாய் பாசத்தினாலதான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்து இவ்வளவு பெரியவளை ஆக்கியிருக்கோம். ஆனா நீ எங்களுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறியம்மா. நீங்க இங்கிருந்து போங்க. இவளுக்கு நான் புரிய வைக்கிறேன். உங்க மரியாதைக்கு பாதிப்பு வர மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் இவ செய்ய மாட்டா. வாங்க. அம்மா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அம்மா அப்பாவும் தங்களோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா ஆர்த்தியோட அம்மா அப்பா தங்களோட பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காம பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம ஒருவேளை ஆர்த்தியை பற்றிய உண்மை வெளியே தெரிஞ்சா அவளை யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? ஏன்னா ஆர்த்தி மனதாலையும் ஆத்மாவாலையும் ஒரு பொண்ணு தான். ஆனா உடலால பாதி பெண் அப்புறம் மீதி ஆணா இருக்கா. சுகாஸ் அவளை ஒரு பொண்ணுன்னு நினைச்சுதான் காதலிச்சிட்டு இருக்கான். ஏன்னா ஆர்த்தியும் அவளோட அப்பா அம்மாவும் இந்த ரகசியத்தை சமுதாயத்துக்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா எது வரைக்கும் தான் இந்த ரகசியம் ரகசியமாவே இருக்கும்? எவ்வளவு நாள்? வணக்கம், நான் அமித் பிச்சோரி. கிரைம் அலர்ட்டோட இன்னொரு எபிசோட்ல நாங்க உங்களுக்கு மற்றொரு உண்மையான கதையை காட்ட வந்திருக்கோம். ஆர்த்திக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சுகாஸ் அவளை உண்மையா காதலிச்சிட்டு இருக்கான்னு. ஆனா அந்த சுகாஸ் ஆர்த்தியை பற்றிய ரகசியத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவளை முழு மனசோட ஏத்துக்குவானா? அப்புறம் சுகாஸ் தன்னோட உண்மையான காதலை நிரூபிப்பானா? அவன் ஆர்த்தியை தனக்கு சொந்தமாக்கிக்குவானா? அட என்னப்பா ஆச்சு? யாருப்பா உன்னை அடிச்சது? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? என்னப்பா நடந்துச்சு சொல்லு. மா, நான் ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ பேரு ஆர்த்தி. இங்க பாருப்பா, அந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து விலகிதான் இருக்கணும். நான் ஆர்த்தியை உண்மையாவே காதலிக்கிறேமா. ஆர்த்தியை தவிர வேற யார் கூடயும் வாழ்றத பத்தி யோசிக்கவே முடியாது. சரிப்பா, ஒருவேளை ஆர்த்தியை உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா உன் கூட நான் வரேன்ப்பா. அவளோட அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம பேசலாம். அவங்க கண்டிப்பா சம்மதிப்பாங்க.
அடி வாங்குறதுக்கு அப்புறமா உனக்கு புத்தி வரலையா? மறுபடியும் அடி வாங்க இங்க வரைக்கும் வந்துட்டியா? சுவாஸ், அங்கிள் ப்ளீஸ் நீங்க கோவப்படாதீங்க. நாங்க உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். எதுவும் பேச முடியாது. ப்ளீஸ் பா, இவர் என்ன ரொம்ப லவ் பண்றாருப்பா. தயவு செஞ்சு எங்க கிட்ட இப்படி நடந்துக்காதீங்க. நான் இவர் இல்லனா செத்தே போயிடுவேன். உன்னோட எமோஷனல் டிராமாவை நிறுத்து. இவ்வளவு பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? இவ்வளவு பத்தில உண்மை உனக்கு தெரியுமா? காதலுக்கு கடந்த காலம்லாம் தெரியாது. அது மனுஷங்களை மட்டும்தான் பார்க்கும். என்னோட காதல் நிறைவேறினா எனக்கு அதுவே போதுமே அங்கிள். நான் ஆர்த்திய கண் கலங்கமா பார்த்துப்பேன் அங்கிள். அவளை நான் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன். உங்க பொண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் அங்கிள். ப்ளீஸ் எங்க 2 பேரையும் நீங்க பிரிச்சிடாதீங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். இங்க பாருங்கண்ணே, நான் சுஹாஸோட அம்மா. குழந்தைங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிக்கிறாங்க. அப்புறம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீங்க உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அது என் பையனாவே இருக்கலாமே. நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். வா. நான் என் பொண்ணுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். தேங்க்யூ அங்கிள். ஆனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னால என் பொண்ணுக்கு இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஒரு பிரச்சனையும் இல்ல, எங்களுக்கும் சம்மதம் தான். அமுல், நான் 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 வரேன். அமுல் வந்துட்டியா? பணம் கொண்டு வந்தியா? இந்தா, முழுசா 1 லட்ச ரூபா இருக்கு. சரி, போலாமா? சரி, சீக்கிரம் படுத்துக்கோ. அட, வெக்கப்படாத. என்கிட்ட வெக்கப்பட்ட வேலை எப்படி நடக்கும்? சரி, படு. இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. அமுல், ஒரு விஷயம் சொல்லவா? இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராதுல்ல? நீ பணத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டே இரு. மற்ற எல்லா விஷயங்களும் என்கிட்ட விட்டுரு. சரி, வா.
ஹலோ, ஹலோ. நீ எங்க இருக்க ஆர்த்தி? ரொம்ப நேரமா நான் உனக்கு கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஃபோன் எடுக்க மாட்டேன்ற. வீட்டுக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ உன் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. அது சுவாஸ், நான் வந்து என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு வந்தேன். எந்த ஃப்ரெண்டு? அதான் ரீனா, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அட்லீஸ்ட் நீ ஏன் காலையாவது அட்டன் பண்ணியிருக்கலாம்ல. உன் ஃபோனில் என் மிஸ்டு கால்ஸை பார்த்தியா நீ? நான் ரொம்ப பயந்தே போயிட்டேன். அது அது வந்து பார்ட்டியில் லவுட் மியூசிக்காக இருந்தது. அதான் உன்னோட காலை நான் கவனிக்கல. சுவாஸ், நீ வந்து தேவையில்லாம கவலைப்பட்டுட்டு இருக்க. தேவையில்லாமல் கவலைப்படுறேன்னா? எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே நான் கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கியிருக்கேன். அப்புறம் நான் என் வருங்கால மனைவிக்காக கவலைப்படாம எப்படி? அப்படியா? இப்ப நான் உன்னோட மனைவி ஆயிட்டேனா? பொறுக்கி. சரி, ஓகே, நான் அப்புறமா கால் பண்றேன் உனக்கு. சரி, நீ வீட்டுக்கு வந்துட்டல? இப்போ வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கேன். சரி, ஓகே, பாய். ஓகே. அட, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நீங்க தானே பண்ணியாகணும். வேற யார் பண்ணுவாங்க? சரி சரி. சரிங்க அத்தை. மா 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 என்னாச்சுமா உங்களுக்கு? டாக்டர், ஆம்புலன்ஸ். நான் போய் ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வரேம்மா. மா, எழுந்திருக்குமா. அமுல். ஹாய் ஆர்த்தி, எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அத பத்திலாம் கேட்காத. இன்னைக்கு எனக்கும் சுபாஸ்க்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. என்ன, இது எப்படி நடந்துச்சு? கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 6 மாசம் இருக்குன்னு நீ தானே சொன்ன. அப்புறம் அப்பதான் நமக்கும் டைம் கிடைக்கும். அவனோட அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அதனால தான் எனக்கும் அவனுக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா ஒத்துக்கவே இல்லை. ஆனா என்னால சுபாஸோட நிலைமைய பார்க்க முடியல. அதனால நான் ஒத்துக்கிட்டேன் அமுல். இப்போ என்ன ஆகும்? அவனை உன்கிட்ட நெருங்காம நீ எப்படி தடுக்க போற சொல்லு? அமுல், நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு ஆகணும். யூ டோன்ட் வரி. நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். ஆர்த்தி, ஆர்த்தி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா கடவுள் எனக்கு என் லைஃபோட மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்காரு. ஏன்னா நீ. அப்புறம் இன்னைக்கு முழு ராத்திரியும் உன்னை நான் விட போறதே இல்லை. என் பாசம் என்னன்னு காட்ட போறேன். இந்த ராத்திரிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். சுவாஸ், இல்ல, இன்னைக்கு இது கண்டிப்பா நடக்காது. அப்படின்னா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அட, நீ என்ன பேசிட்டு இருக்க? அத்தைக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் அத்தைக்கு பாலும் மாத்திரையும் கொடுக்கணும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆனா உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் தேவைப்படுதா? சரிதான், நீ சொல்றது சரிதான். நீ முதல்ல அம்மா கிட்ட போ. சார், 2 டெட் பாடி கிடைச்சிருக்கு. அதுவும் பாதி பாதி. ஒரு ஆம்பளை அப்புறம் ஒரு பொம்பளை. சார், என்ன தோணுதுன்னா இதோட இன்னொரு பாதியை வேற எங்கேயோ எரிச்சிருக்காங்க. முகமே சுத்தமா அடையாளம் தெரியவே இல்லை சார். ஏன்னா இது முழுசா எரிஞ்சு போயிருக்கு சார். அப்புறம் இந்த டெட் பாடி கிட்ட எந்த ஒரு ஐடியும் கிடைக்கல. நேற்று ஃபர்ஸ்ட் நைட் நடக்கலன்னா என்ன இப்போ? கண்டிப்பா இன்னைக்கு நான் கொடுக்குற கிஃப்ட் அவளுக்கு பிடிக்கும். அட, இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரமா வந்துட்டீங்க? ஏன், உனக்கு பிடிக்கலையா? திரும்ப போயிடுவா? இல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்காக. இந்த பூ அப்படியே உன்ன மாதிரி ரொம்ப அழகா இருக்கு. உன்னோட இந்த ரொமான்ஸ் இருக்கே, அப்புறம்
இந்த கிஃப்டும் எனக்காக தானே? அஃப்கோர்ஸ் உனக்காக தான். ஆனா இதை நான் உனக்கு ராத்திரி தான் தருவேன், தனியா இருக்கும்போது. நான் அத்தைக்கு டேப்லெட் கொடுத்துட்டு வரேன். நீ போய் முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு. நான் எவ்வளவு பெரிய முட்டாள் இல்ல? எங்க அம்மாவை இவ எவ்வளவு நல்லா பாத்துக்கிறா. நான் என்னடா என்னென்னமோ யோசிக்கிறேன். இந்த ஆர்த்தி எங்க போயிட்டா? இன்னும் ஆளை காணோம். நம்ம கல்யாணம் அவசர அவசரமா நடந்துருச்சுன்னு தெரியும், ஆனா நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்ல? நீங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றேன்னா, நான் உன்னோட புருஷன், எனக்கு உன் மேல எல்லா அதிகாரமும் இருக்கு. ஐயோ ஆமா, அதிகாரம் இருக்கு எனக்கு தெரியும். ஆனா நீ ஒரு தடவையாச்சும் கேட்டியா என்னோட நிலைமை எப்படி இருக்குன்னு, என்னோட உடம்பு எப்படி இருக்குன்னு? என்னாச்சு? உனக்கு உன்னோட அதிகாரம் மட்டும் தான் முக்கியம். உனக்கு என்ன ஆச்சு ஆர்த்தி? எல்லாம் ஓகே தானே? ஆ, ஆ, கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என்ன? ஆனா நீ அதனால என்னால ஒரு மாசத்துக்கு உன்னை நெருங்க முடியாது. அப்புறம் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா 1 மாசம் ஆகுமா அது சரியாகிறதுக்கு. நீ வா, நான் இல்ல, இப்பவே உன்னை இல்ல. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறேன், நீ உடனே சொல்றதுக்கு வா. ஒரு அவசியமும் இல்ல. நான் ஆல்ரெடி காட்டிட்டேன். நான் இத உன்கிட்ட ஷேர் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா அத்தைக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்லை, உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஆனாலும் ஒண்ணும் கிடையாது. இல்ல, நீ இப்போ 1 மாசத்துக்கு என் கிட்டயே வரக்கூடாது. அப்புறம் நம்ம 2 பேரும் தப்பு பண்ணலாம்னு யோசிக்க கூடாது. நோ சான்ஸ். என்னாச்சு? போன் எதுக்கு கட் பண்ண? யார் ஃபோன் பண்ணது? அட்டென்ட் பண்ணிருக்கலாம்ல? நான் கட் பண்ணல, கட் ஆயிடுச்சு. அப்பா தான் கால் பண்ணாரு. நான் போய் பேசிக்கிறேன். அது நான் அத்தைக்கு போய் டீ கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இன்ஃபெக்ஷன் ஒரு ரீசன் சொல்ல சொன்னல, அது அல்டிமேட்டா இருந்துச்சு. தேங்க்யூ. அஃப்கோர்ஸ் எங்களுக்கு நடுவில் எதுவும் நடக்கல. ஆனா இப்போ 3 லட்சம் இன்னும் அதிகமாகும். சரி சரி, ஒன்னு சொல்லு, நம்ம எங்க மீட் பண்றது? ஓகே, நம்ம இன்னைக்கே மீட் பண்ணலாம். ஓகே, பாய். உன்னை நான் எவ்வளவு உண்மையா காதலிச்சேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்றியா?
இன்னைக்கு நடந்தது சுத்தமா சரி கிடையாது. நீ என்னோட நம்பிக்கையை உடைச்சிட்ட. என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபர்ஸ்ட் நைட் வேற ஒருத்தன் கூட வா. நான் உன்னை எவ்வளவு உண்மையா காதலிச்சேன், ஆனா நீ எனக்கே துரோகம் பண்றல. இன்னைக்கு எல்லாம் கணக்கையும் தீக்காம விட மாட்டேன். அவ வரட்டும். சுஹாஸ், வந்துட்டியா? ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு போயிருக்க. எங்க போயிருந்த? சுஹாஸ், நான் என் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தேன். அப்புறம் அத்தைக்கு மாத்திரை வாங்க வேண்டியது இருந்தது, அதை போய் வாங்கிட்டு வந்தேன். எந்த ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு வர? சுஹாஸ், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட் ரீனா. உனக்கு அந்த ரீனா கூட சந்தோஷமா சுத்துறதுக்கு டைம் இருக்கு, என் கூட டைம் ஸ்பெண்ட் டைம் இல்லையா? சுஹாஸ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் தான் சொன்னல எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு. உன்னுடைய எல்லா இன்ஃபெக்ஷனையும் நான் சரி பண்ணி காட்டுறேன் பாரு. இவ்வளவு பெரிய துரோகமா? நான் உன்னை எவ்வளவு உண்மையா காதலிச்சேன். சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ பொண்ணே கிடையாது. இல்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருக்க முடியாது. சுஹாஸ், ப்ளீஸ், நீ இவ்வளவு சீக்கிரம் எந்த ஒரு முடிவுக்கு வந்துடாத. நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளு ப்ளீஸ். இல்ல இல்ல, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் எதுவும் கேட்க மாட்டேன். சுஹாஸ், சுஹாஸ், மருமக எங்கப்பா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் என் உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கு. அதான் அவளோட அம்மா அப்பா வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போலாமான்னு யோசிக்கிறேன். இவ்வளோ நாளா அவ எனக்கு சேவை பண்ணியே டயர்டாயிருப்பா. அவளால அவங்கள பார்க்க கூட முடியல. ஆர்த்தி எங்கப்பா? அம்மா, அவ நேத்து ராத்திரி எனக்கும் ஆர்த்திக்கும் சண்டை ஆயிடுச்சு. அவ வீட்டை விட்டுட்டே போயிட்டா. போயிட்டாளா? எங்க போயிட்டா? தெரியலம்மா, அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், பட் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அட, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மருமக வீட்டை விட்டு காணாம போயிருக்கா, ஆனா உனக்கு கவலையே இல்லையே. நீ சீக்கிரமா போ, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வா இப்பவே. சரிம்மா. ஹலோ இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க சார், என்னோட ஒய்ஃப் நேற்று நைட்லேருந்து மிஸ்ஸிங். அவளை பற்றி எதுவுமே தெரியல. அதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போகலாமேன்னு வந்தேன். சார் ப்ளீஸ், அவளை தேடுறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. மிஸ்ரா சார். எஸ் சார். இந்த கம்ப்ளைண்ட் எழுதிக்குங்க. சரி சார். போங்க. வாங்க சார். சார் சார் 2 டெட் பாடி கிடைச்சிருக்கு. அதுவும் பாதி பாதி. ஒரு ஆம்பளை அப்புறம் ஒரு பொம்பளை. சார் என்ன தோணுதுன்னா இதோட இன்னொரு பாதியை வேற எங்கேயோ எரிச்சிருக்காங்க. முகமே சுத்தமாக அடையாளம் தெரியவே இல்லை சார். ஏன்னா இது முழுசாக எரிஞ்சு போயிருக்கு சார். அப்புறம் இந்த டெட் பாடி கிட்ட எந்த ஒரு ஐடியும் கிடைக்கல. நீங்கள் எனக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்தீங்களே, அது எம்ஜி ரோடு கிட்ட தானே இருக்கு? ஆமாம் சார். உட்காருங்க.
ஆக்சுவலாக எம்ஜி ரோட்லேருந்து 2 கிலோமீட்டரில் இருக்கிற கிரவுண்டில் எங்களுக்கு 2 பாதியாக வெட்டப்பட்ட உடம்பு கிடச்சிது. அதில் பாதி ஆம்பளை பாதி பொம்பளை. அப்புறம் அந்த உடம்பு ரொம்ப பயங்கரமாக எரிஞ்சு போனதுனால அதை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களோட சந்தேகத்தை கிளியர் ஆகிறதுக்காக நீங்கள் ஒரு தடவை அந்த பாடியை வந்து பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அப்புறம் ஒருவேளை உங்கள் மனைவிக்கு யாராவது எதிரிங்க இருந்தாங்கன்னா, இல்லை யாராவது உங்களோட மனைவிக்கு தொந்தரவு கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு தோணிச்சுன்னா, அதை பற்றின தகவலை நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் சார், ஒரு ஆளுகிட்ட என் மனைவி யாருக்கும் தெரியாமல் பேசிக்கிட்டு இருப்பா. அவனோட பேர் அமுல். அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு. நான் சொன்ன ஆள் இவன் தான் சார். இவன் கூட தான் அப்பப்போ என் மனைவி பேசிட்டு இருப்பா. சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நீங்க தப்பான ஆளை பிடிச்சி வச்சிருக்கீங்க சார். ஒழுங்கா உண்மையை சொல்லு. உனக்கும் ஆர்த்திக்கும் நடுவில் என்னதான் நடந்துட்டு இருக்கு? நான் ஒரு டாக்டர், அப்புறம் ஆர்த்தி என்னோட கிளைண்ட். வாட்? ஆமா சார், இந்தாங்க என்னோட கார் சாவியை பிடிங்க. கார்ல அவளோட கேஸ் ஃபைல் மொத்தமும் இருக்கு. அதை நீங்க கொண்டு வந்து பாருங்க. மிஸ்ரா சார். சார் நான் உங்களுக்கு செக்ஸிங் ஆபரேஷன் பண்றதா இருந்தேன். அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டாங்க. அதாவது அவங்க செக்ஸிங் ஆபரேஷன் முடிஞ்சு முழுசா பொண்ணா மாறிட்டாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. அப்பதான் அவங்களோட கல்யாண வாழ்க்கைய நிம்மதியா வாழ முடியும்னு சொன்னாங்க. நான் என் பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன். அப்பா ப்ளீஸ் என்னோட காதலை அழிச்சிடாதீங்க. நான் பொண்ணா இல்லாதது உங்களுக்கு ரொம்ப அவமானமா இருக்குல்ல? அப்போ ஒரு ஆபரேஷன் பண்ணனா நான் முழுசா பொண்ணா மாறிடுவேன்ப்பா. அதுக்கப்புறமா நான் சுபாஷ் கூட இருக்க முடியும்ல? அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி டாக்டர் அமுல் சார் கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன். அப்பா ப்ளீஸ். சார் உங்களுக்கு டெஸ்டிங்க முடிஞ்சிருச்சு. 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஆபரேஷன் நடக்க இருக்கு சார். ஏன்னா உங்ககிட்ட இப்போ பணம் கொஞ்சம் குறைவா இருக்கு. சரி சீக்கிரம் படுத்துக்கோங்க. அட வெக்கப்படாதீங்க. என்கிட்ட வெக்கப்பட்டா எப்படி வேலை நடக்கும்? சரி படுங்க. ஆனா அதுக்கு நடுவுல உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போய் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்புறம் அதனால தான் அவ அவ்வளவு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஏன்னா அவ இன்னும் கொஞ்சம் மாசத்துக்கு இதை பத்தி உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சா. சார், ஆனா இப்போ ஆர்த்தி எங்க? ஆர்த்தி இப்போ இனிமே திரும்பி வரவே முடியாது. இனி வரமாட்டா. சுபாஷ் சுபாஷ் நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். ஐ லவ் யூ பேபி. நான் உன்னை உண்மையா காதலிக்கிறேன். உங்க பொண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா பார்த்துப்பேன் அங்கிள். கடவுள் எனக்கு என் லைஃப்ல ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு. அவளோட உடம்ப நான் 2 துண்டா வெட்டிட்டேன். நான் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம ஆர்த்தியோட உயிரை எடுத்துட்டேன். அவ எனக்காக தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தா. என்ன உண்மையா காதலிச்சிருக்கா. ஆனா நான் என் ஆர்த்தியை கொன்னுட்டேன்.
என்னோட ஆர்த்தியை நானே கொன்னுட்டேன். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க முழுசா பெண்களாவும் இல்ல, ஆண்களாவும் இல்ல. இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் தொடர்ந்து எத்தனை வருடங்களா இந்த சமுதாயத்துல அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப காலம் மாறிடுச்சு. நம்ம அரசாங்கம் இப்ப அதிகாரப்பூர்வமா இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு 3rd ஜெண்டர்ங்கிற அங்கீகாரத்தை கொடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 5 லட்சத்துக்கும் அதிகமானவங்க தங்களை தாங்களே இந்த 3rd ஜெண்டர் கேட்டகரியில பதிவு பண்ணியிருக்காங்க. வெறும் 5 லட்சம் பேர் தான். ஆனா இன்னைக்கும் நம்மளோட சமுதாயத்துல இன்னும் எத்தனை டிரான்ஸ்ஜெண்டர்ஸ அவங்க குடும்பத்து ஆளுங்களே இந்த மாதிரி மறைச்சு வச்சிருக்காங்க. அவங்களோட அடையாளத்தை அவங்க வெளியே காட்டவே விடுறது கிடையாது. சமுதாயத்தின் மேலுள்ள பயம்தான் அவங்கள தடுக்குது. ஆர்த்திக்கு நடந்த மாதிரியே அவங்க சரியான வழியில ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு முழுமையா ஒரு பெண்ணா மாறி சுகாஸோட வாழ்க்கைக்குள்ள வரணும்னு நினைச்சாங்க. ஆனா சுகாஸால அந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியல. அவர் கோபப்பட்டு ஆர்த்தியோட உயிரையே எடுத்துட்டாரு. அப்புறமா சுகாஸும் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா அதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. தப்பு ஆர்த்தி மேலேயும் இருக்கு. அவங்க அவங்கள பத்தின உண்மையை முன்னாடியே சுகாஸ் கிட்ட சொல்லியிருக்கணும். ஒருவேளை அவங்க பொய் சொல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு உயிரோட இருந்திருக்கலாம். இப்ப நேரம் வந்துடுச்சு. இனி யாரும் அவங்களோட அடையாளத்தை மறைக்க வேண்டிய அவசியம் இல்ல. மெடிக்கல் சயின்ஸ் அந்த அளவுக்கு வளர்ந்துடுச்சு. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்களோட விருப்பத்தோட ஒரு பொண்ணாவோ பையனாவோ மாறணும்னு விரும்புனா அப்போ மெடிக்கல் சயின்ஸ் மூலமா இதுக்கு சாத்தியம் இருக்கு. இப்போ அடையாளத்தை மறைக்க இல்ல, அதை தைரியமா வெளியே சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா இனி எந்த ஆர்த்திக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. நான் உங்கள் அமித் பச்சோரி கிரைம் அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறேன். மீண்டும் சந்திக்கலாம் இன்னொரு உண்மையான கதையோட. அதுவரை ஞாபகம் இருக்கட்டும், கிரைம்ல இருந்து தப்பிக்கணும்னா எப்பவும் அலர்ட்டா இருக்கணும். கிரைம் அலர்ட், குற்றத்துக்கு எதிரான குரல்.